பைனாப்பிள் எல்லாம் வாங்கியிருக்கோம். அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காள்வ. அவ்வளோதான், ஸ்நாக்ஸ் டைம் முடிஞ்சிருச்சு. சீட் பெல்ட் போட்டுதான் गाइस வண்டியில போனோம். செங்கல்பட்டு டோல்ல இருந்து கிளம்பியாச்சு. गाइस சீட் பெல்ட் போடாம உட்காந்துருக்காங்க. गाइस என்னன்னு கேளுங்க. நல்லா முடிஞ்ச அளவு சீக்கிரம் போகணும். பாப்போம் எப்போ வீட்டுக்கு போய் சேர்றோம். சுத்தி பச்சை பசேல்னு இருக்கு. சைடுல ஃபுல்லா மலை, மலை பக்கத்துல ஓடி போறோம். நெக்ஸ்ட் உப்புகண்டம் பஸ்ல ஸ்டாப் பண்ணலான்னு ஒரு பிளான். பாப்போம் டைம் பொறுத்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வேணாமா நீங்களே சொல்லுங்க गाइस. இது என்ன ரிவர்னு தெரியல. என்ன ரிவர்? லைட் போர்டு வச்சிருக்கோம். ஆனா செம்ம டிராபிக். என் நாத்தனாரோட சிரிப்பு ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். गाइस எங்களோட ஃபிஷ் பாத்திருக்கீங்களா? நாங்க ஃபிஷ்ஷும் கொண்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க. ஐயோ கொஞ்சம் லைட்டா சிந்திருச்சு गाइस. எஸ்எஸ் பிரியாணி டப்பால தான் இருக்கு गाइस, பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் गाइस, இது மேல விட்டா இப்போ ஆல்ரெடி இங்க பாருங்க, இங்க எல்லாம் தண்ணி வந்துருச்சு. சார்ஜர் போட்டு போங்க. ஐயோ என் சார்ஜர் ஆல்ரெடி இங்க பாருங்க गाइस. வேண்டாம் गाइस, மறைச்சிடுறேன் சார்ஜர். ரிவர் வியூ. நல்லா தண்ணி ஓடுது. பெரிய ரிவர். மேல்மருவத்தூர் கிட்ட வந்திருக்கோம். அழகான சன்செட் பாருங்க. சன்னு கொஞ்சம் மறந்துருச்சு. Sorry guys. See you on the next video. Bye. தெரியுது. சூப்பரான வியூல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காஃபியோ? இது இல்ல இல்ல, நம்ம போனது நெல்லை கருப்பட்டி காஃபி. நெல்லை கருப்பட்டி. அதான் போய் எடுத்துருக்காங்க. சென்னையில இருந்து ஹைவேல மட்டும் தான் மரங்களா இருக்கு. 99 கிலோமீட்டர் காஃபி. அடிக்கடி அங்கிருந்து வச்சிருக்காங்க. அடிக்கடி வருவாங்க கடை.
மட்டும் தான் எக்ஸாம் இருக்கு, அதனால நிறைய பேர் இப்பவே கிளம்புறாங்க. ஆனா எக்ஸாம் எல்லாம் கட் அடிக்க கூடாது, எல்லாரும் எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதணும் டீச்சர் சொல்றாங்க. இப்படி டிராஃபிக்கா இருந்தா நாங்க எப்பதான் வீடு போறது? எல்லாரும் வீட்டுக்கு போகலாம், தப்பு இல்லை. ஆனா எல்லாரும் ஒரே நேரத்துல போறதா தப்பா இருக்குது. பசிக்குது, தூக்கம் வருது, வீட்டுக்கு போகணுன்னு இருக்கு, ஆனா டிராஃபிக்கா இருக்கு. என்ன பண்றது கைஸ்? இங்க பாருங்க, உட்காந்து போன் யூஸ் பண்ணிருக்காங்க, இவன் டிரைவ் பண்ணிருக்கான். இது அப்படியே இங்க பாருங்களேன், இவ்வளவு நேரம் படம் பார்க்கன்னு சொல்லிட்டு ஒரு மொக்க படத்தை உட்காந்து பார்த்துச்சு. அப்புறம் அவங்களாலேயே முடியலன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. அண்ணி அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் கைஸ், இதுக்கு மேலே என்ன பண்ணன்னு தெரியல கைஸ். பாய். இப்போ நாங்கள் திருச்சி வந்திருக்கோம். திருச்சியில் இருக்கிற A2B ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஹைவேல இருக்கும், பாரத் பெட்ரோலியம் கூட சேர்ந்து அந்த A2Bக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் என்னென்ன ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு பார்ப்போம். பின்னாடி கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், கிளாஸ் நாங்களும் ஆர்டர் பண்ணதை காமிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவசரத்தில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா நான் இட்லி எல்லாம் சாப்பிட்டு நல்ல ஒரு காஃபியோட முடிச்சாச்சு. இப்போ திருச்சியில் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஹைவேல A2Bல தான் சாப்பிட்டோம். வழக்கம் போல் A2Bல எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. இட்லி, நான், மஷ்ரூம் பிரியாணி எல்லாமே நல்லா இருந்தது. காஃபி புதுசா ரோட்ல போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. இப்ப கொஞ்சம் டிராபிக்கும் கிளியர் ஆயிட்டு ஸ்பீடா போக முடியுது. வண்டி 100 தாண்டி போயிட்டு இருக்கு. அப்படி எப்படி இருந்துச்சு? பாய் கைஸ். இனி நெக்ஸ்ட் மேபி மதுரையில ஸ்டாப் பண்ணாலும் பண்ணுவோம், பார்ப்போம். மதுரை பக்கத்துல இப்ப வந்திருக்கோம். சரியான மழை, வண்டி எதுவுமே தெரியல. எல்லாரும் இண்டிகேட்டர் போட்டு போறாங்க, பார்க்கிங் லைட் போட்டு போறாங்க. மதுரை ரீச் ஆகல, மதுரை போற வழியில சரியான மழை. மணி 11:20 கரெக்டா. மதுரை இப்பதான் ரீச் ஆகிருக்கோம். இன்னும் 3 மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. பார்ப்போம். இதுக்கு மேலே நாங்கள் வீடியோ எடுக்கலை, செம்ம டயர்டாயிட்டு. மார்னிங் ஒரு 2:30 போல் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். எல்லோரும் நல்லா தூங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு மினி ஷாப்பிங்காக திருநெல்வேலி கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.